வர்ஷிப் அப்போ எத்தனை பேருக்கு மேண்டில் ஆஃப் ப்ரீஸ்ட்ஹுட் அப்படின்ற மினிஸ்டர் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரில, பட் எனக்கு ரொம்பவே பண்ணுச்சு. தேங்க்யூ சரவணண்ணா. I don't know how many of you were ministered by the word that mantle of priesthood is coming upon you, but it ministered to me so much. I can hear a lot of mind voices. Nia, 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 Nia. ஒரு ஓரமாக நின்று பேஸ் கிட்டார் வாசிட்டு இருந்த திடீர்னு முன்னாடி வந்து நிற்கிறியே அப்படின்னு. A lot of mind voices I can hear saying, is it you today preaching? You were the guy who were playing bass guitar on the side. Why are you standing here? பர்ஷியா சொல்லுவா, எல்லாரும் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும்போது அவங்க என்ன வாசிக்கிறாங்கன்னு என்னால் ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. கீபோர்ட்னா இப்படி வாசிக்கிறாங்க, கிட்டார்லாம் இப்படி வாசிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் கிட்டாரை இப்படி இப்படி என்னமோ சொரிஞ்சு விட்ற மாதிரி இருக்கு, என்னதான் சத்தம் அது அடி. So Persia used to tell, when everyone plays their instrument, I'm able to easily understand and recognize what they are playing. But when you're playing your bass guitar, I don't even recognize what you're doing. It looks like you're scratching your guitar. ஸோ அந்த மாதிரி இவன் என்ன வாசிக்கிறானே தெரியல, ஏதோ சொரிஞ்சிட்டு இருந்தான், திடீர்னு முன்னாடி வந்து நிற்கிறான், என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை இருந்தீங்கன்னா, I want to tell you, I'm going to share a simple thing, but it's a powerful one, which has helped me a lot in my walk with God. If you're standing here thinking, this guy was standing there scratching his guitar, if he's standing here right now, and you're thinking like that, what he's going to say, இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப எளிதான ஒரு விஷயம், என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்த விஷயம். ஸோ நான் எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு ஸ்டோரி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். Before I get into what I want to speak about to you, I want to share a little story about myself to you. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கிறிஸ்தவ குடும்பத்தில் தான். I was born and brought up in a Christian family. என் அப்பா அம்மா வந்து ஒரு சிஎஸ்ஐ பின்னணியிலேருந்து வந்திருந்தாலும் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நாங்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினுடைய அங்கத்தினர்களாக இருந்தோம். Though my parents had come from a CSI background, from the day I was aware that I was in a part of a Assemblies of God church. எனக்கு 2 அண்ணா, கூட பிறந்த அண்ணா 2 பேர் இருக்கிறாங்க. I have 2 elder brothers who were born with me. ஒரு அண்ணா ரொம்ப பக்தியானால், ஒருத்தர் ரொம்ப ப்ரேயர், கிறிஸ்தவ புஸ்தங்களை வாங்கி வாசிக்கிறது, ப்ரேயர், உபவாசம் இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கூட்டு ஜெபம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா மினிஸ்ட்ரி காரியங்கள் பண்ணுவார். லைட்டாக ஃபங்க் விட்டுட்டு முடி வளர்த்துட்டு முன்னாடி சர்ச்சுக்கு முன்னாடி கிட்டாரை இப்படி இப்படி வாட்சி வர்ஷிப் லீட் பண்ணிகிட்ருப்பார். ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லான பர்சன். I have one brother who is all into Christianity, who is into praying and leading prayer, leading worship. He plays the guitar and everything. He's all into the spiritual life. இன்னொரு நான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட். பக்திலாம் இருக்கும், பயம்லாம் இருக்கும், ஆண்டவரை பற்றின பயம்லாம் இருக்கும், பட் வெளியில் காமிச்சிக்க மாட்டார். ஐம் a rugged boy அப்படின்ற மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நிறைய சேட்டை பண்ணுவார், சேட்டை பண்ணி மாட்டிக்குவார். There's another brother who is who has enough devotion within his heart but doesn't show it outside, and he does a lot of naughty stuff and get caught as well. ஸோ இவங்க 2 பேரை பார்த்து நான் வளர்ந்ததுனால எனக்கு இப்போ சாய்ஸ், இதில் யாரை பார்த்து நான் பிக் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தப்போ எதுக்கு விட்டு வைப்பானேன்னு 2 பேருடைய கேரக்டர்ஸையும் நான் எடுத்துக்கிட்டேன். When I was growing up, I was looking up to these both, and I didn't know which one to follow, which character trait to take. So I took both of it and became a combination of both. நானும் ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லாக உபவாசம் இருக்கிறது, பைபிள் ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் வளரப்பட்டேன். ஆனால் 2வது அண்ணன் பார்த்து அவன் பண்ணுற சேட்டையில் மாட்டிக்குவான், நான் மாட்டிக்காமல் எப்படி சேட்டை பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டேன். So I learned to do things, being very devoted, doing things prayerfully and be spiritual. And while I was looking at my second brother who used to be naughty and he used to get caught, I added a particular aspect to it where I used to be naughty and not get caught. சாஃப்ட்வேர் டேர்ம்ஸில் சொல்லணும்னா ஒருத்தரை ஃப்ரண்ட் எண்டாகவும் ஒருத்தரை பேக் எண்டாகவும் நான் வச்சுக்கிட்டேன். So I kept one person as a front end and another person as a back end. நான் வந்து அசம்பிளிஸ் ஆஃப் காடில் ஃபர்ஸ்ட் ரோ ஸ்டூடெண்ட். ஸோ எது சொன்னாலும், எதில் கலந்துக்கிறான்னு கேட்டாலும் நான் உடனே கையை தூக்கி நான் வரேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். So I was the first row student in an Assembly of God church. For anything that they would ask, I would volunteer saying I'll be a part. ஸோ பாட்டு போட்டி இருக்குது, யார் கலந்துக்கிறா, நான் வரேன் அப்படின்னு சொல்லுவேன். மனப்பாட வசன போட்டி யார் இருக்குது, நான் வரேன் அப்படின்னு சொல்லுவேன். வேத வினா போட்டி யார் கலந்துக்கிறா, நான் வரேன் அப்படின்னு சொல்லுவேன். தம்பி, இந்த போட்டி உனக்கு இல்லை, இது பெண்களுக்கான போட்டி, நீ கலந்துக்கிறதுக்கு மற்ற போட்டி இருக்குது, அதில் போய் கலந்துக்கோ அப்படின்னு என்னை ஆஃப் பண்ணுற அளவுக்கு
எனக்கு ஆர்வமும் இருந்துச்சு, லைட்டாக கோளாறும் இருந்துச்சு. So whatever they ask, whichever competition they say there is a competition of singing, who would come? I'll raise my hand saying I'll come. Who there is a Bible verse, memory verse competition, who will come? I'll raise my hands. For anything they ask, I'll say I'll come, to a point that they say this competition is only for girls, not even for you. Why are you raising your hands? That is the kind of excitement and curiosity I had towards these things. பக்தியாக வளர்ந்தாலும், லாங் ஸ்டோரி ஷார்ட், நான் யூஜி படிக்கும்போது எனக்கு ஒரு நண்பனுடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. Though I grew up very devoted as a devout person, as I got into my UG, while I was studying my UG, I got into a friendship with someone. நானும் அவனும் கேம்பஸ் குரூசைன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனில் சேர்ந்து மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பித்தோம். He and I, we became a part of the Campus Crusade organization, and we started ministering. நிறைய வில்லேஜ் மினிஸ்ட்ரீஸ், நிறைய யூத் மினிஸ்ட்ரீஸ், நிறைய இடங்களுக்கு நாங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம், டீமாக சேர்ந்து மினிஸ்ட்ரி பண்ணுவோம். We used to travel together and minister as a team to a lot of village ministries, youth ministries, and certain other stuff. Eventually we became close friends. And நெருங்கிய நண்பர்களாகவும் மாறினோம். அவனும் ரொம்ப பக்தியானால எனக்கு வந்து நிறைய வசனங்களை எனக்கு டீச் பண்ணுவான். இப்படி இருக்கு, இந்த வசனம் இப்படி இருக்கு, ஆண்டவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு கரெக்டாக படும். He is also a very devout guy, and he used to say this verse says like this, and he teaches scriptures and say God says this, God is teaching me this, and he used to tell me all of that stuff. So I treated him as my mentor. அவனை நான் என்னுடைய வழி காட்டுகிற மென்டாரா நான் கவனிக்க ஆரம்பித்தேன். ஸோ எப்படி இப்போ இங்கே வந்து காடி எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அப்படின்னா நான் சீரியஸாக, ஓகே இவன் சொல்கிறானா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நான் சீரியஸாக எடுக்கிற மாதிரி அந்த டைமில் அவன் சொல்கிற வேர்டை நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு இருந்தேன். Just the same way today, when God says something, I give it my attention and consideration and take it seriously, saying this is something, it means something. The same way I used to consider his words then. ஒரு நாள் அவன் என்கிட்ட வந்து சொன்னான், நம்ம படிக்கிற இந்த பைபிளில் நிறைய எரர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னான். One day he came and told me, the Bible that we are reading today, it has a lot of errors. Assemblies of God உடைய கோயில் பிள்ளையா எனக்கு இந்த வார்த்தையை கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆயிட்டேன். As a person who grew up in the Assembly of God, I was so shocked when I heard this word that he said. அவன் சொன்னா நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் எரர்ஸ் இருக்கு. He said there are also many translation errors as well. ஸோ நான் ஏன் இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னப்போ அவன் சொன்னான், நான் கோயம்புத்தூரில் இருந்தப்போ 2 பேர் என் வீட்டுக்கு டை கட்டிட்டு வந்தாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு சொன்னது இதுதான், நீங்கள் படிக்கிற இந்த பைபிளில் நிறையா டிரான்ஸ்லேஷன் எரர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. I asked him, how are you saying this? He said, when I was in Coimbatore, there were 2 people who were wearing a tie, walked to my house, knocked at my door, and when they were speaking to me, this is the first thing that they said, your Bible has a lot of translation errors. அதுக்கு சில ப்ரூஃப்ஸும் எடுத்து காமிச்சிருக்காங்க, சில வசனங்களையும் எடுத்து காமிச்சிருக்காங்க. And they also showed many proofs from the Bible as well. அதனால இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கலப்படமான பைபிளை உபயோகிக்கிற இப்போ உள்ள எல்லா திருச்சபைகளும் கலப்படம் ஆயிடுச்சு, இன்க்ளூடிங் சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், அசம்பிளிஸ் ஆஃப் காடாக இருக்கட்டும், ஆர்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு சபையாக இருக்கட்டும், அவங்க இந்த கலப்படமான வேதத்தை யூஸ் பண்ணுறதுனால அந்த திருச்சபைகளும் கலப்படம் ஆயிடுச்சு. So he said since they are using this Bible which is adulterated, the churches have also become adulterated is what they claimed. அதனால ஆண்டவர் வந்து இப்போ உள்ள எந்த திருச்சபையிலுமே இல்லை. அதனால 17ஆம் நூற்றாண்டில் ஒருத்தனை எழுப்பி ஓ மூலமாக நான் ஒரு உண்மையான திருச்சபையை நான் உருவாக்க போறேன்னு சொல்லி ஒருத்தனை எழுப்பினாரு. So so God is not there in any of the churches today because of this adulteration in the scripture. But God raised up someone in the 17th century saying, I'm going to bring out the true church through you, is what they claimed. அவங்க சொன்னாங்க, நாங்கள் இப்போ அந்த சபையினோட பேர் வந்து லேட்டர் டே சைன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இன் அதர் வேர்ட்ஸ் இட்ஸ் மார்மன் சர்ச். அதுக்கு சொன்னாங்க, they said this church name is called Latter Day Saints of the Jesus Christ and or the Mormon or Mormons அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் வந்து சர்ச் நேம் சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா சொல்லியிருக்க முடியும் கள்ள போதனை கள்ள உபதேசம் சொல்கிற சபைன்னு, ஆனால் நம்மளுக்கே அந்த பேர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பேர் அப்படின்னு நான் சொல்கிறேன். The reason I'm using the names is because I can simply say it's the church of wrong doctrine, but that's what they call us as well. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் சபையில் இதுதான் உண்மையான சபை, இந்த சபையில் தான் ஆண்டவர் இருக்கிறாரு, நாங்கள் ஒரு 3 புத்தகத்தை யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து KJV பழைய வெர்ஷன், இன்னொன்று புக் ஆஃப் மார்மன் பைபிள், இன்னொன்று டாக்ட்ரின்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு இன்னொரு புக், 3 புக்கை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். So he said there are 3 books that we follow. Only God is only with this church,
and they said there are 3 books that we follow. The first is the King James version, the oldest one, and second was the fundamentals of பிரின்சிபல்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அண்ட் மூணாவது வந்து புக் ஆஃப் மார்மன் பைபிள். அந்த பைபிளை என் ஃப்ரெண்டோட கையில் கொடுத்து இதை நீங்கள் படிங்க, இதை ஃபுல்லாக படிச்சுட்டு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க, அவர் வந்து உங்கள் ஆவியுடனே சாட்சி கொடுப்பாரு, இதுதான் உண்மையான சபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And they gave him the Mormon Bible and said to my friend, you read this book entirely and wait for the Holy Spirit to give you a testimony in your heart, so that you can have confidence and he will show you where the true church is. So என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னா, அவங்க கடைசியாக சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் என்னை ரொம்ப தொட்டுருச்சு, நானும் படித்தேன், நானும் கன்வின்ஸ் ஆகிட்டேன், இதுதான் உண்மையான திருச்சபை அப்படின்னு சொன்னான். And my friend came and told me, the last statement that they made has really touched my heart and I am really impacted by it and I am convinced as well, this is the true church, he said. இதை வந்து என்னால் நம்ப முடியல, எப்படி இவன் இந்த பைபிளில் எரர்ஸ் இருக்குன்னு சொன்னா. ஏன்னா நான் எப்படி வளர்ந்தேன்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்ல எல்லாரும் எழுதியிருக்காங்க, ஸோ இதில் எந்த வார்த்தையும் தவறில்லையே அப்படின்னு தான் நான் வளர்க்கப்பட்டது. So I just couldn't take it in that he said that there were errors in this Bible, because how I grew up was by listening to by thinking that Holy Spirit orated these scriptures and people wrote it as listening to the Holy Spirit, so that's how there cannot be any errors in this. ஆனால் இவன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்ததுனால என்னால் நம்பாமலும் இருக்க முடியல. But since this word came from his mouth, who I trust the Lord, I couldn't also not believe this. ஸோ ஒவ்வொரு நாளும் நான் அவன்கிட்ட பேச ஆரம்பித்தேன், நாங்கள் 2 பேரும் நிறைய டிஸ்கஷன்ஸ் வச்சோம், அவனும் நிறைய விஷயம் மார்மன்ஸ் பற்றி அந்த டீச்சிங்ஸை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்தான். And we used to discuss a lot of things and he spent a lot of time telling about the Mormon teaching to me. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நானும் கன்வின்ஸ் ஆனேன், இதுதான் உண்மையான திருச்சபை அப்படின்ட்டு. At one point even I was convinced and I started believing this is the real church. ஸோ ஒரு நாள் அவனும் என் கையில் மார்மன் பைபிளை கொடுத்து, இதை நீ படிச்சு முடிச்சுட்டு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளு, அவரும் ஆவியுடனே கூட சாட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னான். And one day he gave me the Mormon Bible and said, you read this book and ask for the Holy Spirit to give you a testimony. He will testify to you in your spirit. ஸோ நான் கோயிலேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வர மாதிரி அவ்வளோ பயபக்தியாக வாங்கிட்டு வந்து என் வீட்டுக்குள்ளே போய் பெட்ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு முன்னுரையிலேருந்து ஒவ்வொரு பக்கமாக படிக்க ஆரம்பித்தேன். டெய்லி 5 சாப்டர் 10 சாப்டர்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். I was so devout, I received the Bible with all honor that he gave me and I went back to my room. From the forward, one page, one following, I started reading one by one, 5 chapters, 10 chapters each day. பாதி புக்கு நான் படிச்சிருப்பேன். I almost finished half of the book. ஒரு லைட்டாக ஒரு வெறுமையை நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். I started feeling a slight void in my heart. ஸோ எனக்கு என்ன தாட் வந்துச்சுன்னா, சரி ஆண்டவர் வந்து நம்மளை உண்மையான திருச்சபைக்கு நேரம் நடத்திட்டு இருக்கிறார், இது பிடிக்காம பிசாசு நம்மளை தடுக்க பார்க்குறான், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் அதை படிக்க ஆரம்பிச்சேன். So what I did is like God is leading me towards the true church, but in between devil is trying to stop me by giving this feeling of void. So I started saying devil go away and I started continuing to read that. நிறைய படிக்க எனக்கு இன்னும் அந்த வெறுமை பெருசாயிட்டே போயிட்டுச்சு. As I keep reading it further, my void in my heart started getting bigger as well. என்னால் முடியல. ஸோ நான் போய் நெட்டில் ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன், மார்மன்ஸ்னுடைய ஹிஸ்ட்ரி, அவங்க எப்படி வந்துச்சு, ஃபவுண்டர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி நிறையா சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். So I went and started researching on the internet the history of Mormons and how this religion came into being. நிறையா முரணான விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. There were many contradictory things there. மனுஷனாக நியமிக்கப்பட்ட ஒன்று இருந்துச்சு, கவர்மெண்ட் அதுக்கு அப்போஸ் சொன்ன உடனே அதை ஸ்டாப் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. There were certain things that were appointed by men and when government came in a position they stopped that. For example, பாலிகமியை வந்து 17th centuryல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, பல திருமணங்கள் பண்ணுறதுக்கு. In the 17th century they had the Mormons had introduced polygamy in the 17th century. அது கவர்மெண்ட் அப்போஸ் பண்ண உடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் வந்து இது சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. When the government came in a position they stopped it, saying God's will is not on about this. இதெல்லாமே ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சு, ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி தான் ஸ்டாப் பண்ணாங்க. But when they began they started by saying God told to do this. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்கிறத பார்த்தோன்னே நான் எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சேன், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கே, இதை பற்றி நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டேன். So when I started seeing a lot of contradictions, I took it to my friend and said, hey, there's a lot of problems like this, what do you say about this? அவன் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இல்லை. And the answer that he told me wasn't very convincing for me. இன்ஸ்டெட் அவன் வந்து கரண்ட்
சிஸ்டத்தினுடைய நிறைய லூப் ஹோல்ஸ், நிறைய இதை பற்றி கேள்விகள் அவன் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சான். And he started countering me with other questions of the current problems in the current system. அதில் ஒரு இது என்னென்னா டைத்தை பற்றி கொஸ்டின் பண்ணா. இப்போ உள்ள சபையில் டைத்தை தான் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. எல்லா போதகரும் வந்து பணத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. எங்கள் சபையில் வந்து ஆஃபரிங் கூட கலெக்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் கோடி கோடியாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னான். He started saying about the tithing practice of the church, and he said every church is very focused on getting the tithes now, but in our church they don't even collect offering, but people come and sow in crores. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு கடைசி சொன்னால், நீ இதை படி, முழுசாக படி, ஆவியானவர்கிட்ட கேளு, அவர் உனக்கு சாட்சி கொடுப்பாரு. நான் 2 வருஷம் மார்மன் மிஷனரியாக போக போகிறேன், பிலிப்பைன்ஸ்க்கு போக போகிறேன். நீ என்கிட்ட ஃபோனில் ரீச் பண்ண முடியாது, ஒன்லி இமெயில் மூலமாக தான் என்னை ரீச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். He said, you read this book fully, come finish it and ask for the Holy Spirit to testify in your heart and he'll give you a witness. So then he said, I'm going to go to Philippines as a missionary, Mormon missionary for the next 2 years. You can't reach me on calls, so you'll be able to reach me on mails. And he left. எனக்கு வந்து ஏதோ நட்டாத்தில் விட்டுட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். I felt like I was abandoned in half the lake. நானும் உட்காந்துட்டு அவன் நிறைய கேள்வி என்கிட்ட கேட்டதுனால நானும் இப்போ இந்த பைபிளில் படிக்க ஆரம்பிக்கும் போது இதுலேருந்து நிறைய கேள்விகள் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. And because he had asked a lot of questions, when I read our Bible, I started getting many questions in my heart. ஏன்னா அவன் கேட்ட விஷயங்கள், சொன்ன விஷயங்கள் எல்லாம் நான் ஆல்ரெடி நம்பி இந்த பிலீஃப் சிஸ்டத்தோட ஃபவுண்டேஷனை ஷேக் பண்ணி விட்டுருச்சு, கிராக் பண்ணி விட்டுருச்சு. And the questions that he had asked me from the Mormon faith, looking at the faith that I used to believe, shook the foundation that I already had. ஸோ நான் இருக்கிற ஸ்தாபனத்தில் ஒரு ஊழியக்காரரை பார்த்து கேட்டேன், நம்ம எல்லாம் வாரம் வாரம் தானே கம்யூனியன் எடுக்கணும், ஏன் நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறோம்னு சொல்லி கேட்டேன். I went to one of the ministers in the organization that I was in and I asked him a question. We need to be taking communion every week, right? Why are we taking once a month? அவர் சொன்னாரு, வாரம் வாரம் இல்லை தம்பி, எப்பெல்லாம் கூடுறோமோ அப்பெல்லாம் வந்து கம்யூனியன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். He said it's not weekly, whenever you gather together you need to take communion is what he said. எனக்கு ஒரே ஹாப்பி, பரவாயில்ல, இந்த ஸ்தாபனத்திலே நம்மளை போல ஒருத்தர் திங்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். I was very happy and I was like, oh thank God, there's at least one person who has thought like how I think in this, even in this organization. So நான் கேட்டேன், சரி அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கலாம்ல, வாரம் வாரம் நம்ம அட்லீஸ்ட் கம்யூனியன் எடுக்க ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். So I said, okay, if that is the case, why don't we start taking communion every week? அவர் சொன்னாரு, மேலிடத்து உத்தரவு மாசத்துக்கு ஒரு தடவை தான். And he said the higher authorities have allowed us, given us permission to do it only once a month. சரி, மற்ற பிரான்ச்சில் வேணா அப்படி பண்ணிக்கிட்டோம், நம்ம சபையில் வேணா நம்ம இப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்லிட்டாரு, மேலிடத்தை பாய்ச்சிக்க முடியாது. He said, I told him, okay, let other branches and other churches do that. In our church, let's follow what the scriptures say. And he said, we cannot go against what the authorities say. I was very disappointed. I was very sad. நான் ரொம்ப வருத்தத்துக்குள்ளானேன். ஸோ நான் வீட்டுக்கு வந்து புக்கு நான் எவ்ரிடே, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் இந்த பைபிளை திறந்து வச்சுருப்பேன், மார்மன் பைபிளை திறந்து வச்சுருப்பேன், நெட்டில் சர்ச் பண்ண இதை வச்சுருப்பேன், ஒரு டைரியில் எழுதிட்டுருப்பேன், எனக்கு எழும்புற கேள்விகள் எல்லாம் எழுதிட்டுருப்பேன். And what I used to do is every night that I come home, I will have my Bible open, the Mormon Bible open, and my computer screen open with internet searching about everything possible, and I'll have a diary where I'll write down the questions that I get. ஆவியானவர்கிட்ட கேட்டேன், ஆவியானவரே நீங்கள் தானே அவனுக்கு கன்வின்ஸ் பண்ணீங்க, அவன் சொல்கிறான் நீங்கள் தான் கன்வின்ஸ் பண்ணீங்கன்னு சொல்கிறான், அப்போ எனக்கும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். I spoke to the Holy Spirit and I asked him, Holy Spirit, he said that you are the one that gave witness in his heart, why don't you give me the witness as well? ஏன் எனக்கு ஏதோ நீங்கள் அவனுக்கு மட்டும் பண்ணியிருக்கீங்க, எனக்கு பண்ணல, எனக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். You have convinced him, but you have not convinced me. Why have you not done that to me? Do it for me as well. சரி, அப்படி எனக்கு கன்வின்ஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அப்போ எது உண்மையான சத்தியம்னு எனக்கு காட்டுங்க. Okay, even if you're not going to convince me, show me what is the right truth, let me follow that. இதுவும் பண்ண மாட்டேன், உண்மையான சத்தியத்தையும் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து என்னை எடுத்துக்கோங்க. சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு வந்து பண்ணிட்டா நரகத்துக்கு போயிடுவோன்னு சொல்லி வேற பயமுறுத்தியிருக்காங்க. அதனால் நான் அந்த லெவலுக்கு போக முடியாது. ஒன்று எனக்கு கன்வின்ஸ் பண்ணுங்க, இல்லை எனக்கு உண்மையான சத்தியத்தை காட்டுங்க, இல்லை என்னை எடுத்துக்கோங்க.
So I went to such a state where I started thinking, either you convince me that the Mormon religion faith is the real one, or you show me what is the true one, or you take me away, because I can't even kill myself, I'll go to hell. வண்டியில் பைக் நான் ஓட்டிட்டு போகும்போது ஒரு வாய்ஸ் வரும், இப்போ வேகமாக போ, 70-80 கிராஸ் பண்ணி போ, பிரேக்கை பிடிக்காத, நடுவில் ஏதாவது பஸ் லாரி வந்துச்சுன்னா உள்ளே விட்டு, அது ஆக்சிடென்ட் கணக்கில் வரும், சூசைட் கணக்கில் வராது அப்படின்னு சொன்னேன். And in my mind thoughts used to come saying, while riding the bike, like, go fast, even if there is a bus coming in front of you, don't stop, don't hit the brakes, you will go and crash. That will be counted as accident, not as suicide. So you can die and go to heaven still. நான் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிப்பேன். அப்போ இன்னொரு சத்தம் வரும், அவசரப்படாத, பொறுமையாரு, உன்னை கேர் பண்ணுற ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு. And while I used to speed up, there used to be another voice that will come within myself that says, don't be in a hurry, calm down, there is a family that cares about you. நான் அமைதியாக வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். And I would calm down, I will slow down the vehicle and come back home. இது ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருந்துச்சு. And this used to happen every single day. ஒரு நாள் நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் அம்மா வந்து சொன்னாங்க, இன்னைக்கு காலையில் ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன்டா அப்படின்னு. And while I was eating one day in my house, my mom came and told me, today morning I saw a TV program. எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது, என்னென்னா அதிகாலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லா சேனல்லையும் இருக்கிற எல்லா கிறிஸ்டியன்ஸ் ப்ரோக்ராமையும் போட்டு விட்டு அந்த கடைசி முடிவு ஜெபத்தில் என் அம்மா முக்காடு போட்டு வந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. And there used to be a practice in my house. My mom used to put on the TV every Christian channel and every Christian program possible from 6 a.m. in the morning to the night till the last prayer. My mom will be there with her veil on top of her head and praying there. அப்படியே லைட்டாக காதை வெளியே ஜன்னல் வழியாக எட்டி கேட்டோன்னா பக்கத்து வீட்டில் சுப்ரபாதம் ஓடிட்டுருக்கோம், சத்தமாக ஓடிட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் ப்ரேயர் சவுண்டு சத்தமாக ஓடிட்டுருக்கோம். எது பெஸ்ட்டுன்னு அடித்து காட்டுன்ற மாதிரி பயங்கர சத்தமாக ஓடிட்டுருக்கோம். There used to be such a competition in my neighbor's house. The Hindu chanting would be on, and in my house the volume will be up for Christian television. ஸோ அன்றைக்கி வந்து என் அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் பேசுகிறத நான் கேட்டேன், அவர் எரிகோ சுற்றுறதை பற்றி வித்தியாசமாக சொல்கிறாரு, டைத்தை பற்றி வித்தியாசமாக சொல்கிறாருன்னு சொன்னாங்க. And while I was eating, my mom came and told me, today morning I watched a program in the television, and there was a man of God who came and spoke differently about Jericho's incident, and he spoke differently about tithe. ஸோ இந்த டைத் அப்படின்னு சொன்ன உடனே என் ஃப்ரெண்டு வேறு ஃபஸ்ட்டு கேள்வியை டைத்து தான் சொல்லியிருந்தானா, எனக்கு அப்படியே சிங்க் ஆகிடுச்சு. நான் அம்மாட்ட கேட்டேன், டைத்தை பற்றி என்ன சொன்னார்? So the moment she said tithe, the word captured my attention, and because my friend, the first question that he asked to challenge my faith was the tithing part. So I asked her, what was the thing that he said about tithing? நல்ல வேளை என் அம்மா மறந்துட்டாங்க. Thank God. அவங்க ஏதாவது டைத்தை பற்றி சொல்லி ஓ இவ்வளோதான் சொல்லியிருந்தாரா அப்படின்னு நான் போயிருந்திருப்பேன், ஆனால் அவங்க மறந்துட்டாங்க. Thank God my mom forgot what he said. நான் சொன்னேன், சரி நெக்ஸ்ட் டைம் அந்த ப்ரோக்ராம் வரும்போது என்னை எழுப்புங்க, ஏன்னா நான் ராத்திரி ஃபுல்லாக தூங்க மாட்டேன், காலையில் ஒரு 4 மணிக்கு தான் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு தூங்கவே ஆரம்பிப்பேன், அதனால் ப்ரோக்ராம் வரும்போது என்னை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னேன். So I told her, the next time you get this program, wake me up, because what used to happen is I generally used to not sleep in the night until 4 a.m. I used to do my reading and researching, and only after that I sleep. I told her to wake me up. ஒரு நாள் என் அம்மா வந்து எழுப்பி விட்டாங்க, டே அந்த ப்ரோக்ராம் வந்துச்சு, வா வந்து பாரு அப்படின்னு. My mom came in the morning, and one day she woke me up saying, the program has come on, come and watch. நானும் அப்படியே அரகுற தூக்கத்தில் வந்து உட்காந்து பார்த்தேன், ஒருத்தர் கண்ணாடி போட்டு டக்கின் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட்டரோட பேசிட்டு இருக்கிறார். Half asleep I come and I sit and watch. There is a guy wearing spectacles and he's tucked in his shirt. There is a translator next to him. They both are speaking. அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, ஜீசஸ் இஸ் ஆர் டைத் அப்படின்றாரு. While speaking, he says a statement saying, Jesus is our tithe. அது சொன்ன உடனே டக்குன்னு எனக்கு என்னது அப்போ காசு அப்படின்றது தான் என் மைண்டில் வந்து அப்படியே பிரைட் ஆகிட்டேன் நான். The immediate thing that actually woke my brain up was my question that came in my head saying, if Jesus is the tithe, then money? ஜீசஸ் தான் டைத்துனா அப்போ காசு என்னாச்சு அப்படின்ட்டு என்ன வித்தியாசமாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு வெப்சைட்டை நோட் பண்ணேன். So I was wondering, why is he saying something different? I noticed the website. என் ரூம்குள்ளே போயிட்டு என் சிஸ்டம் ஆன் பண்ணிட்டு டைப் பண்ணேன் www.thefathershouse.in. I went to my room, I opened my system and I typed it down, www.thefathershouse.in. நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்துச்சு. யூடியூப் பக்கம் போனேன், நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. எல்லா வீடியோஸையும் மாற்றி பார்க்க ஆரம்பிச்சேன். There was a lot of YouTube videos that were present there. I started watching one after the other and finished it entirely. அவ்வளோ நாள் நான் மார்பல் பைபிளை தூக்கி ஆவியானவரை எனக்கு கன்வின்ஸ் பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க இதுதான் உண்மையான சத்தியமானு சொல்லி
சொல்லுங்கன்னு கேட்டுருந்தப்போ எனக்கு ஒரு சத்தமும் வந்ததில்லை. ஆனால் இங்கே ஒரு வீடியோ பார்த்த உடனே திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு ஹியர், திஸ் இஸ் இட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு வீடியோ முடியும் போது எனக்கு அப்படி ஆவியானவர் உள்ள எனக்கு அக்னாலேஜ் பண்ணிட்டே இருக்கு. When I was carrying the Mormon Bible, trying to understand what the truth is and asking the Holy Spirit, please convince me that this is the truth, nothing used to happen. But when I was watching each video from this, for every single video I used to hear the voice within me, the conviction within me saying, this is what I want you to watch, this is the real truth. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஐ வாண்ட் டு டிக்ளேர் blessing over you. என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் உங்க மேல ஆசீர்வாதத்தை பேச விரும்புறேன். சில பேர் நீங்க பிசினஸ்க்காக கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். Some people might be waiting for a confirmation in your business. கரியருக்காக கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். Or maybe waiting for a confirmation in your career. Or மேரேஜ்க்காக கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். Or waiting for a confirmation for your marriage. Or குழந்தைக்காக கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். Or probably waiting for a confirmation for your child. மினிஸ்ட்ரிக்காக கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். Or you're waiting for a confirmation for your ministry. I want to tell you, don't give up. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், நீங்க உங்களுடைய முயற்சியை தளர விடாதீங்க. அவசரப்படாதீங்க, நீங்க பண்றதை விட்டுறாதீங்க. Do what is necessary because the Holy Spirit is working behind the scenes. He will lead you, he will guide you. ஏன்னா ஏசாயா 30வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும், நீங்க வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே என்று பின்னால் இருந்து ஒரு சத்தம் உங்களுக்கு உண்டாகுன்ற மாதிரி ஆவியானவர் உங்களை கொண்டு போய் this is it, this is where I want you to be அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பார். I do not want you to give up on what you're doing. Keep pressing on because there is someone that is working behind the scenes, behind the pictures, as Isaiah 30 says in the scripture, where if you lean to your right or lean to your left, there will be a voice behind you telling you which is the way to go. The same way the Holy Spirit is working for you on your behalf. ஸோ நீங்கள் பிஸ்னஸ்க்காக இருந்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து உங்கள் வேலையை செஞ்சுட்டு இருங்க. ஒருவேளை மேரேஜ்க்காக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பார்க்குறத இன்னும் சர்ச் பண்ணுங்கள். இஃப் யூ வெயிட்டிங் ஃபார் சைல்ட், என்ஜாய் யுவர் செக்ஸ் லைஃப். If you're waiting for your business to take off, continue putting in your efforts, putting in your hard work. If you're waiting for things to happen in your marriage life, continue looking for other things, other options. If you're waiting for your child, continue enjoying your sex life. ஸோ இங்கே ஆவியானவர் வந்து எனக்கு it start to resonate in my spirit. இது ஒவ்வொரு மெசேஜை கேட்கும் போதும் as I listen to every single message, it has an impact on and starts resonating within myself. அப்பதான் எனக்கு வந்து புது உடன்படிக்கைனா என்ன, கிருபைனா என்ன அப்படின்ற ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் மத்தேயு 1:1 தான் புது உடன்படிக்கை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் புது உடன்படிக்கையினுடைய அம்சமே வேற அப்படின்றது நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். And that is when I started understanding what new covenant is, what grace is, because I used to think the new covenant starts from Matthew 1:1, but it's an entirely different thing. We'll get back to my story, but I want to show you something interesting from the Bible. A similar story, யோவான் 4வது அதிகாரம். என்னுடைய கதைக்கு நான் திரும்ப வரேன். ஆனால் வேதத்திலிருந்து ஒரு அதே போல இருக்கிற ஒரு கதையை, ஒரு ஆர்வமான கதையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். John chapter 4. 4வது வசனத்திலிருந்து. John chapter 4 verse 4 onwards. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால், அடுத்த வசனம், யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். But he had to go through Samaria, so he came to the Samaritan city called Sychar, near the plot of ground that Jacob had given to his son Joseph. Jacob's well was there, and Jesus, tired out by his journey, was sitting by the well. It was about noon. A Samaritan woman came to draw water, and Jesus said to her, "Give me a drink." இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லை? அவர் வந்து ரொம்ப டயர்டாகி ஒரு ஆள் 2 ஆள் சாப்பாடு வாங்குறதுக்கு அனுப்புகிற எல்லாத்தையும் அனுப்பிட்டு அவர் டயர்டாகி கிணத்து பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு ஸ்திரீ வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு வரா. We all know this story, right? It's a familiar story. Jesus got really tired and he wanted to rest. He sent all of his disciples to get him some food, and when they all were left, he was sitting by the well, and this Samaritan woman comes. He asked for some water. அடுத்த வசனம்,
யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். His disciples had gone to the city to buy food. The Samaritan woman said to him, "How is that you, a Jew, ask a drink of me, a woman of Samaria? Jews do not share things in common with Samaritans." அந்த ஸ்திரீ சொல்றா, ஆண்டவர் அவர்கிட்ட இயேசு அவர்கிட்ட தாகத்துக்கு தான் கேட்ட உடனே அந்த ஸ்திரீயோடைய ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், அவ இயேசுவை பார்த்த முதல் பார்வை என்னன்னா, இவர் யூதன். So when the interaction happened between Jesus and this woman, the first perspective that this lady had upon Jesus was, this guy is a Jew. நீங்க தான் யூதனாச்சே, நீங்க தான் பரிசுத்த கூட்டமாச்சே, உங்களுக்கு தானே உடன்படிக்கை இருக்குதுன்னு நீங்க நினைப்பீங்க, உங்களுக்கு தானே ஆண்டவர் இருக்குதுன்னு நினைப்பீங்க, நீங்க பெரிய அப்ரோச்சே பண்ண முடியாத ஆளாச்சே அப்படின்றது தான் அவளோட வியூ. Her perspective was this, her view was this: you are people, you are a Jew, you are holy people, you believe that you are called by God and God lives only with you and the covenant is with you, the ark of the covenant is with you, and you don't have dealings with people like us. Why do you want to talk to us? She saw Jesus as someone who is not approachable, easily approachable. நெருங்க முடியாத ஒரு நபராய் பார்த்தாள். She saw Jesus as someone who cannot be approached. நம்மளும் அந்த மாதிரி தானே பார்த்துருக்கோம். நான் அப்படி பார்த்தேன் என்னுடைய ஸ்டார்டிங் ஃபேஸில். ஆண்டவர் அன்புள்ள தேவன், ஆனால் அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். பாவம் நீ பண்றியா, பாவத்தில் நீ விழுந்துட்டியா, உன்னை விட்டு ஆண்டவர் ஈஸியாக விலகிடுவார். சிம்சனை விட்டு எப்படி விலகி போனாரோ அது போல நீ பாவம் பண்ணும்போது உன்னை விட்டு விலகி போயிடுவார். இதுதான் நான் கேட்டு கேட்டு வளர்ந்தது. And I grew up listening to be conditioned so that I saw Jesus, I saw God as someone who was not approachable, who is someone who is so holy, who cannot see sin, who leaves people when they sin, like he left Samson. The same way I used to think that God is not approachable to me, I cannot have a relationship with him. நாங்கள் நிறைய வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்ணுவோமா. ஸோ ஒரு கிராமத்துக்கு போனோன்னா அங்கே ஒரு தெரு ஓரமாக நின்றுட்டு கொட்டடிச்சு கிட்டார் வாசிச்சுட்டு நாங்கள் ஏதாவது கோமாளித்தனம் டான்ஸ் மாதிரி பண்ணிட்டு பீப்புளோட அட்டென்ஷன் வாங்குறதுக்காக நாங்கள் பண்ணுவோம். So when we go to a lot of village ministries, what we used to do is we used to take the drums and we used to play the guitar and dance in the side of the road so that we grab people's attention. அப்போ சொல்லுவோம், நீ இதெல்லாம் நான் உண்மையிலே நாங்கள் சொன்னதை தான் நான் சொல்கிறேன், நான் எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை. நீ வியாதியில் இருக்கியா, சாபத்தில் போராடுறியா, பில்லி சூன்யத்தினால அவதிப்படுறியா, வறுமையில் இருக்கிறியா, கடன் தொழிலில் இருக்கியா, நீ இயேசுவை ஏற்றுக்கோ, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம். What we used to tell people is standing there and shouting, these are things that we have done personally, is that standing there and shouting, are you in sickness, are you in debts, are you in problems, are you in witchcraft? Jesus is the one that is going to set you free, who is going to give you a good life. இது பழைய ஜென்ரேஷன்ஸ்க்கு மேபி அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பில்லி சூனியம் இப்போ 80s 90s கிட்ஸ் எல்லாம் பில்லி சூனியெல்லாம் ரொம்ப பார்த்ததில்லை. நம்மளுக்கு இவாஞ்சலிசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா லவ் ஃபெயிலியரா, ஒரே ஜாப்ல 9 வருஷமா சீட்டு தேய்க்கிறியா, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இவாஞ்சலிசம் பண்ண முடியும். And the old generation this used to work, and then if you talk about 80s 90s kids, we used to tell them, are you in a love failure, are you sitting in the same job for many years and stuck in a place you are unable to grow. 2K kids na bestie உள்ள வந்துரும். For 2K kids is the bestie. ஸோ இந்த மாதிரி நாங்கள் அழைப்பு விடுத்த உடனே அங்கே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும். ஆண்டவரை ஏற்றுக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படியாவது வெளியில் வரணும். நீங்கள் சொன்ன அத்தனை லிஸ்ட்டும் என்கிட்ட இருக்குது, அவ்வளோ பிரச்சனை என்கிட்ட இருக்குது, நான் வெளியில் வரணும்னு ஆசைப்படுறேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கிறேன்னு உள்ளே வருவாங்க. And someone will come and say, everything that you said, something at least resonated with me, or everything that you said has been my problem, and I want this Jesus because I want to get out of this problem. தம்பி நீ போய் அந்த சபையில சேர்ந்துக்கோ அப்படின்னும் போது அங்க சபையில நிறைய விஷயங்கள் ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு போதிப்பாங்க. And we would tell them, you go and join this church, and those churches will teach them a lot of stuff. அவன் பாப்பான், ரொம்ப நாளா பாப்பான், என்ன என் சூழ்நிலை மாறின மாதிரி தெரியலையேன்ட்டு போய் அந்த போதாட்டில கேட்பான், என் சூழ்நிலை மாறின மாதிரி தெரியலையே சார். And he'll be like, he'll be looking at his life, many years has gone by and nothing has changed. He'll go to the pastor and say, sir, nothing has changed in my life. உடனே அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, ஆண்டவர் உன்னை சோதி தரியும்படி தான் உனக்கு இந்த வியாதியை கொடுத்தாரு. And the pastor will tell him, God wants to test your faith, that is why he's given you this sickness. இந்த கடினமான பாதை வழியாக அவர் உன்னை நடத்துகிறார். And he will say, God is leading you through this tough journey. அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், இதுக்கு முன்னாடி அதே பிரச்சனை தான் இருந்துச்சு, ஆனா அப்ப யாருன்னு எனக்கு தெரியாது, இப்பவும் அதே பிரச்சனை தான் இருக்கு, ஆனா இப்ப யாரு நீயே சொல்ற அப்படின்னு.
Now for him it will be like, earlier I had the same problem but I didn't know who was giving the problem. Now I know the problem and you are telling it is God who is giving me the problem. எப்போ போதும், உன் கடவுளும் வேணாம், உன் சபையும் வேணாம், நான் வெளில போறேன். Then he'll be like, I don't need your God, I don't need your church, nothing, I'm just walking out of this. அப்பதான் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க. That is where we bring in the twist. கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான், போனா ரத்தங்க கீஸ் ஆவான். If you get out of this, you will go to hell. அந்த மாதிரி என்னடா சொல்றீங்க, போனா நான் செத்துருவேன், என்ன சொல்ற அப்படின்னா, ஆமா தம்பி, இவ்வளோ நாள் நீ ஆண்டோடைய அன்பை ருசி பார்த்துட்ட, இப்போ திடீர்னு நீ வெளியில போனேன்னா ஆண்டவர் பாவியை கூட மன்னிச்சிருவாரு, துரோகியை மன்னிக்க மாட்டேன். And they'll be like, you have experienced the love of God till date, but now if you go out of here, God will even forgive the sinner, but God will not forgive a traitor. You are a traitor. என்னடா கொள்ளக்கார கும்பல் தலைவனை சொல்ற மாதிரி சொல்ற, இவ்வளவு நாள் நம்ம கூட்டத்துல இருந்தா இப்ப வெளியில போக பார்க்கறான், போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி. Now you're talking like the gang leader who is doing all the bad stuff. ஸோ நான் பின்வாங்கலை, நான் அப்படியே நின்றுறேன், நான் எதுவுமே பண்ணலப்பா, எனக்கு பயமா இருக்கு, நான் செத்துறக்கூடாது, நான் இப்படியே நின்றேன், நான் பின்லாம் வாங்கல, நான் இப்படியே நின்றேன். So right now you have the fear of your own life, you don't want to lose your life. In fear you are just stuck there, you are standing there, you are saying I'll comply. அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு தம்பி. And even there they say we have a problem. நீ வார சபைக்கு வரணும், டைத்து கொடுக்கணும், காணிக்க ஒழுங்கா செலுத்தணும், இப்படி நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தேன்னா ஆண்டவர் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவாரு. ஆண்டவரே வாந்தி பண்ணிட்டாருன்னா நீ எப்படி வாந்தி எடுப்பேன்னு பாரு. So they will give another problem saying you need to come to church every Sunday, you need to give tithe every Sunday. If you are living a lukewarm Christian life, God will vomit you out, he'll puke you out and your life will be miserable. அவன் யோசிப்பான், டேய் கிராமத்துல ஒரு முக்கில் பொருளி வெட்ட காமிச்சிட்டு இருந்தீங்க, கூட்டமா இருக்கேன், நான் சேர்ந்தேன், இப்போ கூட்ட தொட்டு போனா ரத்தங்கக்கி சாவான்ற, காசு போடலன்னா ரத்தங்கக்கி சாவான்னு சொல்ற, என்னடா நான் பண்ணணும்? And he will be super confused saying, I was doing my own job walking around in that road. I saw you doing some dances and playing guitar and doing some entertainment. I was just standing there among the group and started watching. Now you are telling me if I go out of this group, I will die, I will go to hell, all these things will happen to me. If I don't give money, God will punish me. What is this? வடிவேலு version of law preachers mindset. ஸோ அடுத்து சொல்லுவாங்க, தம்பி நீ இப்படியும் போக முடியாது, இப்படியும் போகக்கூடாது, நீ ஆண்டவர் பக்கத்தில் நெருங்கணும் அப்படின்னு. And they'll say you can't go to your left, to your right, you can't go backwards, there's no backsliding, you need to come closer to God is what they say. நீ தினமும் உபவாசத்தில் இருக்கணும், தினமும் ஜெபிக்கணும், தினமும் வேதம் வாசிக்கணும், மினிஸ்ட்ரி பண்ணணும், ஆத்ம ஆதாயம் பண்ணணும், அப்படின்னா தான் நீ ஆண்டவர் பக்கத்தில் நெருங்க முடியும்னு சொல்லுவாங்க. And they say for you to come closer to God, you need to come to church every single day, you need to read your Bible and pray every single day, you need to go and minister and save souls for God. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணலாம் நினைக்கும் போது அப்ப சொல்லுவாங்க, அதுலயும் ஒரு சட்ட சிக்கல் இருக்கு தம்பி. And they'll say when this guy decides okay I'm going to do this, they'll be like there's another problem. நீ போகும்போது உன் நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். போற வழியில தானே லியோ படம் இருக்கு, போற வழியில தானே மார்வெல் படம் மூவி இருக்குன்ட்டு நீ அங்கிட்டு போனேன்னா மாட்டு சாணத்தை மிதிச்ச மாதிரி அர்த்தம் அது. நீ அந்த மாட்டு சாணத்தை மிதிச்சுட்டு நீ ஆண்டவர் சமூகத்துல போய் நின்னா அவர் மேல இருந்து கீழே பார்ப்பாரு, மேலெல்லாம் பரிசுத்தமா இருக்கு, காலில் சாணம் ஒட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சாணத்தை எடுக்க மாட்டார், காலோட எடுத்துருவாரு. So when you're going to your ministry, you have to walk as a holy person, and on your left there will be Leo movie, on your right there will be Marvel movie. If you go to any of that way, and when you come again to God, He will look at you from top to bottom, where He sees everything is holy, but your feet is not holy. He will take off the feet entirely. இது நான் மட்டும்தான் இந்த மாதிரி செய்திகள் கேட்டிருக்கேனா, இல்லை இங்கே நிறைய பேர் அந்த அனுபவம் இருக்கா? Am I the only one who has listened to these kind of messages, or do you have other people we have the same experience? ஸோ அந்த ஸ்திரீ இயேசுவை நெருங்க முடியாத ஒரு யூதனா பார்த்தா. And this woman is seeing God as such a similar, unapproachable person. ஆண்டவர் அங்க நிப்பாட்ல தொடர்ந்து he's having conversation. அடுத்த வசனம் போடுங்க. And Jesus didn't stop there, he's continuing this conversation. 16வது வசனத்துல இருந்து போடுங்க. Verse 16 onwards. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். Jesus said to her, go call your husband and come back. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். The woman answered him, I have no husband. Jesus said to her, you are right in saying I have no husband. எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். For you have had 5 husbands, and the one you have right now is not your husband. What you have said is true. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். The woman said to him, Sir, I see you
see that you are a prophet. ஒரு கான்வர்சேஷன்ல அவளோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. நெருங்க முடியாத ஒரு யூதன்ல இருந்து தீர்க்கதரிசி, அந்த டைம்ல எல்லாம் தீர்க்கதரிசிட்டு தான் எல்லா ப்ராப்ளம்ஸையும் கொண்டு போவாங்க. கழுத காணாம போச்சா, தீர்க்கதரிசியை போய் பார்ப்போம். யுத்தம் வருதா, தீர்க்கதரிசியை போய் பார்ப்போம். பஞ்சமா, தீர்க்கதரிசியை போய் பார்ப்போம். என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் தீர்க்கதரிசிட்டு தான் போவாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நெருங்க முடியாத யூதனா பார்த்துட்டு இருந்தா இப்ப நெருங்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியா பார்க்கிறேன். Now, in one single conversation, in the few minutes of conversation, Jesus just shifted her perspective from a person, a Jew who was unapproachable, to being a prophet who everybody comes to for every problem. If you lose your donkey, they go to the prophet. If you have a problem, they go to the prophet. For every problem, people approach the prophet. And Jesus goes from being the unapproachable Jew to being the prophet who everyone reaches out to. ஸோ அப்படிதான் என்னோட ஜேர்னி வந்துச்சு. நான் ஆண்டவர் ஒரு கோபமான தேவனா பார்த்துட்டு இருந்தேன், நெருங்க முடியாத ஒரு நபராக பார்த்துட்டு இருந்தேன். எப்போ நான் ஜெசோனாவோட செய்தியை கேட்டுட்டு இருந்தேனோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மாறிச்சு. இந்த தேவனை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கைனா என்ன, புது உடன்படிக்கைனா என்னன்ற வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சு. And I used to start, that is exactly how my journey was. I used to see God as an unapproachable person who lives in the unapproachable light. But as I started listening to Jesona's messages, it shifted me from being that person who saw God as an unapproachable person to the person who knew God to be an approachable one, who started having a relationship with God. பழைய உடன்படிக்கையில எல்லாம் இதை பண்ணு, இதை பண்ணாத, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உனக்கு தேவனா இருக்கணும், அவரை தவிர வேற எந்த தேவனையும் நீ சேவிக்க கூடாது, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரி, இப்படின்னு சொல்லி இதை செய்யாதன்னு பழைய உடன்படிக்கையில இருக்கு. And I understood the difference between the covenants. In the Old Testament, in the Old Covenant, it was all about the do's and don'ts of the rules that God had set before the 10 commandments. Thou shalt not steal, thou shalt not murder, all of these stuff there. புது உடன்படிக்கையினுடைய வசனம் எனக்கு அது வரைக்கும் நான் எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இயேசு சொல்லுவார்ல, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோட முழு, அதுதான் நான் புது உடன்படிக்கையினுடைய வசனம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது கிடையாது. ஹீப்ரூ சாப்டர் 8 from verse 10, அதில் தான் உண்மையான அந்த புது உடன்படிக்கையினுடைய வசனம் இருக்குன்றதே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. And then I realized about the new covenant. I used to think that new covenant starts where Jesus gives a command saying, you shall love your Lord your God with all your heart, all your strength and your might. And I used to think that's where new covenant started, but actually new covenant started in Hebrews chapter 8 verse 10. அந்த நாளுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் வைத்து அவர்களுடைய இதயங்களில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனமாயிருப்பார்கள். This is the covenant that I will make with the house of Israel. After those days, says the Lord, I will put my laws in their mind and write them on their hearts, and I will be their God and they shall be my people. அவங்களுக்கு யாரும் போதிக்க தேவையில்லை. அவங்களோட பாவத்தை எல்லாம், அக்கிரமத்தை எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். No one shall teach one another, and I have forgiven all of their sins. So பழைய உடன்படிக்கைனா இதை பண்ணு, இதை பண்ணாதான் ஆண்டவர் நம்மளை சொல்றாரு. ஆனா புதிய உடன்படிக்கையில நான் இதை பண்றேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் சைடு எடுத்துக்கிட்டாருன்ற டிஃபரன்ஸ் எனக்கு அப்பதான் தெரிஞ்சு. Now that is when I came to understand in the Old Testament God was about you do this, you do not do this. But in the New Testament how I understood is God did everything and he said these are the things that I am doing and you enjoy it. இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தார் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ரொம்ப பெருசா பார்க்க ஆரம்பிச்சேன். And that is when the statement that says Jesus has done it all for me made absolute sense. பட் இங்கேயே எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. But even there I had a problem. Instead of seeing his love, அவருடைய அன்பை நான் பார்க்காம அவர் என்னென்னலாம் செஞ்சு முடிச்சாருன்ற பேக்கேஜை பார்க்க ஆரம்பிச்சேன். So instead of seeing what his love for me is, I started seeing what are the things that he has done in the package that he has given me. எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வசனம் இருக்குல்ல, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் இயேசுவை கொடுத்தார். நான் கோபத்தினால அவரை அடிச்சேன், நான் கொலை பண்ணேன், நான் அவரை காயப்படுத்தினேன், என் கோபத்தை எல்லாத்தையும் அவர் மேல காமிச்சேன். ஆனா ஆண்டவர் இயேசுவை பிதா தான் கொடுத்தாரு, நான் தான் அவரை கொலை பண்ணேன். ஆனா அவர் என்னை நேசிச்சார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிச்சார் என்று அவருடைய அன்பை பார்க்காம இந்த பேக்கேஜஸ் ஒவ்வொன்றையும் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். As John 3:16, the most popular scripture, for God so loved the world that he gave his only son so that everyone who believes in him may not perish but may have eternal life. As this God who loved us so much that he gave his son, whom we despised and hated with anger, we showed and poured our wrath upon him,
that he became a scapegoat of our wrath, and in spite of that, he still loved us so much and did everything for us. Instead of seeing this love, I started focusing on what he has accomplished on the cross so that I can have a better life. ஸோ நான் என்ன முடிச்சிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதிக்கப்படி கிறிஸ்து சாபமாகி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தார். ஸோ ப்ராஸ்பெரிட்டி எனக்கு கொடுத்துருக்கிறாரு, ஹீலிங் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, என்னை ரைச்சஸ்னஸ் மாற்றி இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு பேக்கேஜில் என் அட்டென்ஷன் போக ஆரம்பிச்சிச்சு. I started paying my attention to all of the packages that God has done. Okay, he has saved me from curses, he has saved me from sickness, so I do not need to be in curse, I do not need to be in poverty, he has saved me from all bad things. So I started seeing and counting the benefits that I am receiving because of Christ's action. இதுல ஃபோக்கஸ் பண்றது தப்பா? Is it wrong to focus on this? தப்பா? கரெக்ட். தப்பு இல்லையா? Is it right or wrong? தப்பு இல்லை, ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். It's not wrong. You need to know what you get in this relationship. But I want to give you an example. ஒரு ஃப்ரெண்ட் உங்களை வந்து ஒரு பார்ட்டிக்கு கூப்பிடுறாரு. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்க விரும்புறேன். A friend is calling you for a party. அந்த பார்ட்டியில வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா தேசத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு, ரொம்ப டெலிஷியஸான ஃபுட் எல்லாமே அங்கே இருக்கு. And in this party you have this food, you have all the food from all the countries of the world and different parts of the world, very tasty food present there. It's placed right in front of you. வெஜ்ஜும் இருக்கு, நான் வெஜ்ஜும் இருக்கு. There's vegetarian food, non-vegetarian food. ஸோ நீங்கள் அந்த பார்ட்டிக்கு போறீங்க. You're going to that party. அந்த பார்ட்டில உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. ஏய், நீ எப்போ வந்த, எப்படி வந்த, ஓ உனக்கு அந்த ஃப்ரெண்ட் தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. And you have all your friends that you know over there and you are talking to each one and saying, hey, how did you come, when did you come, and how do you know this person, and all of these conversations are going on. அப்படியே நேரா போய் சாப்பாடு அந்த சைடு போய், ஓ இவ்வளோ சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க போறீங்க. And then you're going in and you're looking at the buffet counter and you look like, oh, there's a lot of food over here. இப்போ என்னோட அப்பா மாதிரினா, இப்போ வந்து என் அப்பா வந்து ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு அரேபியன் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும், எந்த ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போனாலும் என் அப்பாவுக்கு மத்தியான சாப்பாடு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, இதை மட்டும்தான் அவர் சூஸ் பண்ணுவார். My dad, you can take him to any restaurant, Mexican, continental or Italian, Arabian, any restaurant, he'll go and ask for mutton biryani and chicken 65 for lunch. ஸோ அந்த மாதிரி டைப்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா போன உடனே ஒரு மட்டன் பிரியாணியை எடுத்து வச்சு சாப்பிடுவீங்க. ஓ டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, திரும்பவும் மட்டன் பிரியாணி தான் எடுத்து வைப்பீங்க, சிக்கன் 65 தான் எடுத்து வைப்பீங்க. If you are that kind of a person, you will go and take your mutton biryani and chicken 65, eat it well, you find it very tasty, you take more of it and more of it. அங்கே நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்க? What are you missing out there when you're doing that? மற்ற டெலிஷியஸான ஐட்டத்தை எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. All the other delicious delicacies from all over the world you're missing out on. சப்போஸ் நீங்கள் வந்து ஜூலியட் ஆன்ட்டி மாதிரி, ஆன்ட்டி இல்லை சாரி ஆன்ட்டி, உங்களை நான் உள்ளே இழுத்து விட்றேன், ஆன்ட்டி மாதிரி வந்து சிக்கனை பார்த்தா யூதனா மாறுற ஆளாக இருந்தீங்கன்னா, ஆன்ட்டிக்கு சிக்கன் பிடிக்காது, அதனால அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க, ஆண்டவரே பரலோகத்தில் சிக்கன் வேணாம் ஆண்டவரேன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நபராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அந்த பஃபேல எந்த போர்டும் போடாமல் இருந்துச்சு, இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றது சிக்கன் தெரியாமல் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்ல நீ சாப்பிட்றது சிக்கன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், கொமட்டிட்டு வந்துடும். If you are someone like Juliet Auntie who hates chicken to the core and you look at something, there's no board there, you look at it, you find it very interesting, you take it and put it in your mouth, and while you're eating, someone comes and tell you, hey, what you're eating is chicken, and immediately you feel like puking. ரீசெண்டாக இன்னொரு டிஷ்ஷை பற்றி நான் கேள்விப்பட்டேன். கேரளாவில் இது வந்து ஃபேமஸாக இருக்குது போல், ஸ்ப்ரிங் சிக்கன். நீங்கள்லாம் சிக்கன் நினைப்பீங்க, ஆனால் அது சிக்கன் மாதிரி டேஸ்ட்டு, ஸ்ப்ரிங் மாதிரி ஜம்ப் ஆகும் தவளை. So there is another famous dish from Kerala which is spring chicken or jumping chicken, which looks like chicken, which tastes like chicken, and it tastes like chicken and jumps like something else, which is a frog. ஸோ சிக்கன் விரும்புகிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஓ ஸ்ப்ரிங் சிக்கன் அப்படின்னு எடுத்து காலை கடிக்கும் போது, ஓ இது எனக்கு லெக் பீஸ்ன்னு கடிக்கும் போது, யாராவது வந்து அது சிக்கன் இல்லைப்பா தவளைன்னு சொன்னால் என்ன நடக்கும், அப்பயும் கொமட்டிட்டு வந்துடும். And if you are a person who loves chicken and you saw the board spring chicken and you go and take it and take a bite and you're eating the leg piece and someone comes and tells you this is not chicken leg and it's frog, you will want to puke. But instead அந்த பார்ட்டிக்கு போன உடனே நேராக உங்கள் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிவிட்டு, என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இங்கே சூப்பராக நீ டிஷ் அரேஞ்ச் பண்ணியிருக்க, நிறையா டிஷ்ஷஸ் நீ அரேஞ்ச் பண்ணியிருக்க, நல்லா இருக்குது, என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு உங்கள் ஃப்ரெண்டை சொல்லும்போது, நீ சாப்பிட்டியா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு கேட்டால், இல்லை
சரி வா சாப்பிட்லாம், நீயும் வா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டையும் நீங்கள் அழைச்சி கொண்டு போய் அந்த பஃபேட்டை நிற்கும் போது அவர் சொல்லுவார், இதை நீ சாப்பிட்டு பாரு, இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சிக்கன் உங்களுக்கு பிடிக்காத ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் எடுக்க போகும்போது உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவார், அது சிக்கன், அது சாப்பிடாது, அவங்க உடம்புக்கு கெடுதி. நீ சிக்கன் தான் விரும்புவீங்கன்னா ஸ்ப்ரிங் சிக்கன் எடுக்கும்போது ஸ்ப்ரிங் சிக்கன் அது தவளை, சிக்கன் நினச்சி சாப்பிடாது, அது உன் உடம்புக்கு கெடுதின்னு சொல்லி கைட் பண்ணுவார். So when you walk into this party, instead you do this, you go directly to your friend and shake hands with him and say, hey, how are you doing? I haven't seen you for long. And you have a conversation with him and ask him, did you eat your food? And he asks you, no, I did not. Did you? And you say, let's go eat together, and go with him to the buffet counter. And as you go to the chicken, if you are a person who is not good, chicken is not your favorite thing, and you go lay your hands on it, he'll say, chicken, that chicken, you will not like it, and you will take your hand off. And you go to the spring chicken counter. When you think it's chicken, he'll come and tell you the disclaimer saying that's not chicken, that's frog. So whatever is good for you, he'll be able to guide you in what's right for you. ஸோ இங்கே வந்து எதெல்லாம் டெலிஷியஸ், நீங்கள் ஒருவேளை புதுமையை சாப்பிடணும், புதுமையை விரும்புகிற ஆளாக இருந்தீங்கன்னா இதை நீ ட்ரை பண்ணிப்பார், இது டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி அவர் உங்களை கைட் பண்ணுவார். அது உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நீங்கள் டேஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். And on the other hand, if you are a person who likes to explore with food, and he will tell you, hey, have you tried this? This is so good, and try this, and you will enjoy the experience. You will also be healthy. இங்கே தான் நான் மிஸ் பண்ணேன். நான் ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணி அவர்கிட்ட போகாமல் நான் நேராக பேக்கேஜ்குள்ளே போயிட்டு, சாபத்துலேருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டாரு, என்னை ப்ராஸ்பெரிட்டியாக எனக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி, அந்த டைமில் எங்கள் வீட்டில் யாருக்கும் சிக்னஸ் அப்படின்லாம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் எது லேக் ஆனிச்சுன்னா மணி. ஸோ ப்ராஸ்பெரிட்டியில் ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பித்தேன். So instead of doing this, instead of going to the person, I started focusing on the buffet counter, the package. I started saying, okay, there is this prosperity that I can get. There is this relief from sickness I can get. There is health I can get. There is all of these things I can get. And one of the things that I focused so much on was prosperity, because in my house there was nobody sick, but finances was a problem. அப்படியே ப்ராஸ்பெரிட்டி யோசிச்சு என் ஹார்ட் வந்து லைட்டாக மணியோட அட்டாச் ஆக ஆரம்பிச்சிச்சு. And kept thinking about prosperity again and again and again. My heart was attached with money. அந்த டைம் தான் சோயிங் அண்ட் ரீப்பிங் பற்றி சொன்னாங்க. ஸோ இப்படி போட்டுட்டு இப்படி விரிச்சு நிற்பேன் என்ன வருது அப்படின்னு வாங்குறதுக்கு. And that's when they told about sowing and reaping. So I used to put a money and I look for who will give me money now. இந்த மாதிரி அது வந்து இப்படி தான் அட்டாச் ஆகுறேன் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. நான் ஃபோக்கஸ் பண்ணது வசனத்தை தான், ஆனால் என் ஹார்ட் மணியோட அட்டாச் ஆகிட்டே இருந்துச்சு. And I didn't even know that my heart was being attached to money, because I was focusing on the scriptures and my heart was being attached to money. எத்தனை பேருக்கு இந்த புது உடன்படிக்கை செய்தி, இந்த யாக்கோபு ஏசா அந்த செய்தி கேட்டிருக்கீங்க? யாக்கோபு வந்து ஏசா மாதிரி போயிட்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டான். ஸோ ஜீசஸ் இஸ் ஆர் எல்டர் பிரதர், நாம அவருடைய வஸ்திரத்தை அணிந்திருக்கிறோம், அதனால பிதா வந்து நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? Now how many of you have heard this story of Jacob and Esau, where Jacob went and deceived his father and got the blessings of Esau by acting like Esau and wearing the goat fur upon him? Right, the same way it is told that Jesus is our elder brother, who so that you can go and deceive the father and take the blessings of Jesus on your behalf, on his behalf. So ஒவ்வொரு தடவை எனக்கு blessing தேவைப்படும் போது ஜீசஸ் பின்னாடி போயிட்டு in Jesus name அப்படின்ட்டு நான் பின்னாடி போய் மறைஞ்சு நின்னுட்டு ஒவ்வொரு இதுக்கும் நான் கேட்குற மாதிரி இருந்துச்சு. And every time that I needed blessing, I used to take the shield in front of me as saying, Jesus, in Jesus name, in Jesus name, in Jesus name, and take my blessing. பிதா வலது பாசத்தில் திரும்பி என் முகத்தை பார்த்துட்டாருன்னா, எவ்வளோ சேட்டை பண்ண, கொஞ்சம் நஞ்ச சேட்டையா பண்ண அப்படின்னு என்னை பார்த்து டென்ஷன் ஆவார். அப்போ ஜீசஸ் வந்து ஹீரோ என்ட்ரி மாதிரி அவரோட ஃபேஸ் கொண்டு வந்து என்னை மறைச்சு என்னை பாதுகாத்து, ஸோ அப்போ பிதா வந்து இயேசுவை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு அப்ரூவ் பண்ணுற அந்த மனநிலையில் நான் இருந்தேன். And I used to think that if God really sees me, he would really hate me and he will just punish me. And while he looks at me and he is fully angry, his wrath comes upon me, Jesus comes in the between as a hero and saves me from the Father. That's how I used to think. ஸோ ஒவ்வொரு தடையும் என் பர்ஸ் எடுத்து திறந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பில் இருக்கும், டெபிட் கார்டு ஸ்வைப் பண்ண பில் இருக்கும், ஆனால் பணம் இருக்காது. Every time that I used to take my wallet and look into it, there used to be the bills of the credit card swiped, the debit card swiped, but there used to be no money in there. ஸோ ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் ஏதாவது பார்த்து பண்ணுங்க இன் ஜீசஸ் நேம் அப்படின்னு. I used to say, God, do something about this, and say in Jesus name in the end. சரி, அது மாதிரி தான் அந்த ஸ்திரீ அவரை நெருங்க முடியாத நபரா பார்த்தா, அடுத்து நெருங்கக்கூடிய நபரா பார்த்தா, தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. And that's how this woman looked at Jesus, like a person who is unapproachable, then an approachable prophet. Verse 20. Sorry. Let's read verse 20.
எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால். அடுத்த வசனம், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். Our ancestors worshipped on this mountain, but you say that the place where people must worship is in Jerusalem. Jesus said to a woman, believe me, the hour is coming when you will worship the Father neither on this mountain nor in Jerusalem. You worship what you do not know, we worship what we know, for salvation is from the Jews. But the hour is coming and now is now here when the true worshippers will worship the Father in spirit and in truth, for the Father seeks such as these to worship him. God is spirit, and those who worship him must worship him in spirit and truth. 25வது வசனம், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இயேசு தன்னை ஒரு யூதனாக பார்க்கும்போது அந்த ஸ்திரீட்ட நான் யூதன் இல்லை அப்படின்னு சொல்லலை, தீர்க்கதரிசியாக பார்க்கும்போது நான் நீ நினைக்கிற தீர்க்கதரிசி இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆனால் அவளுக்கு ஒரு டவுட், இதெல்லாம் மேசியா சொல்வாரே அப்படின்னு இருக்கும்போது அப்போ சொல்கிறாரு, நீ என்ன மேசியாவா பாரு, நான் தான் அந்த மேசியா அப்படின்னு. So verse 25, the woman said to him, I know that the Messiah is coming, who is called Christ. When he comes, he will proclaim all things to us. Jesus said to her, I am he, the one who is speaking to you. When this woman was seeing Jesus as an unapproachable person, he didn't say, I am not that Jew who is unapproachable. When she saw him as a prophet who can be approached, he neither said, I am not the prophet. But rather when she has these doubts, only Messiah comes and says these things to us. He says to her, I am he, I am that Messiah, so you can see me as the Messiah. ஸோ மெஸ்ஸாயாவுடைய டாஸ்க் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம லூக்கா 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன சூழலை வாசிக்கும்போது சொல்லுவார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், குருடர் பார்வையடையும் அப்படின்னு ஒவ்வொரு டாஸ்க்கு. அந்த வசனம் போட முடியுமா? லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம் நினைக்கிறேன். Luke 4:18, where the roles and responsibilities of the Messiah is mentioned. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக பட்சத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. ஸோ அவர் எல்லாத்தையும் வாசிச்சுட்டு இன்றைக்கு அதை உங்கள் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி முடிப்பார். Luke 4:18, the Spirit of the Lord is upon me because he has anointed me to bring good news to the poor. He has sent me to proclaim release to the captives and recovery of sight to the blind, to let the oppressed go free, to proclaim the year of the Lord's favor. He rolls up the scroll, gave it back, and he said, today this has been fulfilled in your hearing. நான் முதல்ல தேவனை நெருங்க முடியாத நபராக பார்த்துட்டு இருந்தேன், அடுத்து நெருங்கக்கூடிய நபராக பார்த்துட்டு இருந்தாலும் அந்த இடத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெட்டர் பிளேஸ் தான். ஆனாலும் எனக்கு ஒரு விடுதலை அனுபவித்த மாதிரி இல்லை. என் ஹார்ட் மணியோட அட்டாச் ஆகிருந்துச்சு. எனக்கு ஒரு விடுதலை இல்லை மாதிரி தெரியல. நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்தை தான் பார்க்குறேன், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்தை தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். So when I was like this woman who saw God as an unapproachable person I can never have a relationship, I moved on to being the person who saw God as someone who is approachable, who I can approach and take benefits from him. But the problem was my heart was attached with money, so I was never free, and God saved me from there as well. அந்த டைம் தான் லவி அக்காவும் ஜெசு அண்ணாவோட லைஃப்பும் மார்க் அண்ணா பிரிஸ்லாக்கா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்னை ஒரு சேலஞ்ச் பண்ணுச்சு. And that is exactly when the lifestyle of Lavi Akka, Jesu Anna, Mark Anna and Priscilla Akka challenged me. ஜெசு அண்ணா ஸ்டேஜ்லேருந்து சொன்னார், என் ஒய்ஃப்டேருந்து மறைக்கிறதுக்கு எந்த ஒரு சீக்ரெட்டும் எங்கள் 2 பேருக்கு நடுவில் இல்லை அப்படின்னு. Jesu Anna stood on the stage and said, there is nothing that I have to hide from my wife. There is no secret that I am hiding from my wife.
அது சாதாரணமாக சொன்னார், ஆனால் அது என்னை வந்து ரொம்ப சேலஞ்ச் பண்ணுச்சு. நான் அந்த டைம் எனக்கு கல்யாணம் ஆயிருந்தது, அது என்னை ரொம்ப சேலஞ்ச் பண்ணுச்சு. It was a simple statement that he made, but it challenged me so much because I was newly married then. ஸோ அதை ஒரு கரேஜாக நான் எடுத்துட்டு என் ஒய்ஃப்ட்ட அப்ரோச் பண்ணி, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, நான் மாட்டிக்காமல் சேட்டை பண்ணுறது எப்படி அப்படின்னு கற்றுருந்தேன்னு, நான் பண்ண சேட்டை எல்லாம் வந்து என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன். And I took that as a challenge, and I went and spoke to my wife. All the naughtiness that I did without getting caught, I went and opened it up to her and said all the things that I did. அது அவளை ரொம்ப பாதிச்சிச்சு. அவள் ஹர்ட் ஆனா, அழுதா, 2 நாள் அழுதா. It did affect her greatly. She got hurt and cried for 2 days. ஆனால் she processed with God. அந்த டைம் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரோட அவள் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தா. But she heard the voice of God and she did process it with God. 3வது நாள் என்னை அப்ரோச் பண்ணி என்னை ஹக் பண்ணி, ஐ ஸ்டில் லவ் யூ அப்படின்னு சொன்னான். The 3rd day she came to me, she approached me, she hugged me and said, I still love you. அந்த மொமெண்ட்ல ஐ எக்ஸ்பீரியன்ஸ் த எம்ப்ரேஸ் ஆஃப் த மெஸ்ஸையா. And in that moment நான் மேசியாவுடைய அரவணைப்பை நான் உணர்ந்தேன். அவ என்னை கிஸ் பண்ணி ஐ ஸ்டில் லவ் யூன்னு சொல்லும்போது மேசியா என்னை அரவணைச்சு முத்தம் கொடுக்குற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் அந்த டைம். When she hugged me and kissed me and said, I still love you, I experienced the embrace of the Messiah that said, I still love you and kiss. நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், சரி நீ கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ அதனால நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற, நான் சிங்கிள், இல்லை நான் சிங்கிள் பேரண்டாக இருக்கேன், இல்லை நான் டிவோர்ஸ் ஆகி இருக்கிறேன், ஸோ ஹவ் வில் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் messianic experience? You are probably saying you are already married, that's why you are saying all of this. I am single, or you are a single parent, or you are probably divorced, and then you would be wondering, how do I experience this hug of a Messiah? That's why we have this community. என்ன போல இங்க நிறைய பேர் வந்து இதே அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்க. And that is exactly why we have this community where a lot of people have had this kind of experience like I do. This is the announcement for Church Center app. ஸோ அங்கே உங்களுக்கு வந்து குரூப் எல்லாம் இருக்குது. அந்த குரூப்பில் போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு, யூனோ அது ஒரு கம்யூனிட்டி இல்லை. உங்களை நீங்கள் திறந்த இருதயமாக நீங்கள் காட்டும்போது உங்களை ஜட்ஜ் பண்ணாத இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. Reminding you of the Church Center app where you can join and be a part of this community where there are people who do not judge you, who do not condemn you, but love you for who you are and accept you as you are. ஆனால் இதில் ஒரு நிறைய கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. ஒரு சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் பற்றி நான் சொல்கிறேன். There are many categories of people. I'm going to tell you about a few. ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் seeing the Messiah in the person, they'll see the person as Messiah. There is a category of people who, instead of seeing அவங்கள ஒரு நபருக்குள்ள மேசியாவை பார்க்கறதுக்கு பதிலா அந்த நபரையே மேசியாவை பார்த்துறாங்க. அதனால தான் நிறைய அன்வான்டட் ரிலேஷன்ஷிப்ஸ், நிறைய அன்வான்டட் ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய இமோஷனல் adultery, emotional soul ties நிறைய அங்கே தான் வருது. And that is exactly where a lot of unwanted relationship, emotional soul ties and all of these happen. It's a altogether different topic for a later discussion, but இது ஒரு குரூப். உள்ள இருக்கிற மேசியாவை, அது ஒரு நபருக்குள்ள இருக்கிற மேசியாவை பார்க்காம அந்த நபரையே மேசியாவை பார்க்கிறது. And this kind of people is one group of people who are not seeing the Messiah in that person, but rather seeing that person as the Messiah. So அவங்க அந்த டைம் ஒரு இமோஷனல் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது அந்த சீசன் முடிஞ்சு அவங்க போகும்போது அவங்களால அந்த இமோஷனல் கனெக்ஷன்லேருந்து வெளியே வராமல் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. And they were probably giving you the rest and comfort at particular season where they were guiding you, but after their season is over and they have to depart, you will not be able to give up that connection. There will be an unhealthy emotional bond. Another category of people எப்படி இருக்காங்கன்னா, அதுலேயே 2 பிரிவு இருக்காங்க. நான் டைரக்டாகவே மேசியாவோட கனெக்ட் ஆகிக்கிறேன். And there is another group which has 2 partitions within itself. One group that says that I can connect directly with the Messiah, with God himself. அதில் ஒரு குரூப் என்ன சொல்லும், இவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் டைரக்டாக மேசியாவோட கனெக்ட் ஆகிக்கிறேன் ஒரு குரூப். And in that the sub group is like this. One group that says, why should I listen to this fellow? I can talk directly to the Messiah and I can listen to him. இன்னொரு குரூப் எப்படி சொல்லும், ஓ இவர்கிட்டலாம் என்னால் அப்ரோச் பண்ண முடியுமா, இவர் பெரிய ஆளாச்சே, நான் பேசாமல் தனியாகவே இருந்து கனெக்ட் ஆகிக்கிறேன். And there's another group that says, oh I cannot go and open up to this person, they are so much bigger than me, so I'll go and connect myself to the Messiah. ஆனால் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க இந்த சீசனுக்கு வர ஹெல்ப்பில் அந்த பர்சனுக்குள்ளே இருக்கிற மேசியாவை கண்டுபிடிச்சி ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த சீசனில் இந்த நபர் மூலமாக எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, உமக்கு நன்றி. And there are a particular kind of people who will understand and recognize
the right, the Messiah inside the people, and when they recognize them, they'll say, go to God and thank God, saying, thank you for sending this person in my life as the Messiah at this season. ஸோ எனக்கு எல்லாமே எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரெக்கக்னைசிங் த ஹோலி மூமெண்ட். என் அம்மா சொன்ன ஒரு சின்ன தகவல், இந்த ஒரு ப்ரோக்ராம் நான் பார்த்தேன். ஜெசுவா நான் சொன்ன ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் மறைவாக எந்த ரகசியமும் கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ஹோலி மூமெண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தேன். For me, it was all about identifying the sacred holy moments where so the events like my mom coming and telling me, hey, wake up, the program is on, or me listening to Jeswana and him saying, I don't have anything to hide from my wife, and all of these things were holy moments that challenged me, that had an impact on me and transformed my life. So don't miss your holy moment by expecting a spectacular things to happen, but இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலையுமே வந்துட்டு ஒரு ஹோலி மூமெண்ட் மறைஞ்சிருக்கு. ஏதோ பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்து உங்களுக்கான சீக்ரெட் மூமெண்ட், உங்களுக்கான ஹோலி மூமெண்ட்டை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சில பேர் வந்து இயேசு வந்து தண்ணி மேலே நடந்து வந்தா அதை ஒரு ஸ்பெக்டாகுலர் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன் மாதிரி என் வீட்டுக்குள்ளே அப்படியே வெளிச்சம் வந்து இயேசு வந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சில பேர் உயிர் தெழுந்த இயேசு பிரத்யட்சமாக தரிசனமான மாதிரி அப்படி எதிர்பார்ப்பாங்க. There are some people who expect the event of like a spectacular event like Jesus walking on water happening in front of their eyes. They want to have an experience of the Transfiguration mountain where Jesus will show up, or Elijah, Moses will show up to them, or they are expecting either the resurrected Jesus to show up as it is said in the Bible in front of them. பட் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த 3 ஈவெண்ட்லேயுமே அவரை மேசியாவா அவங்களால ரெக்கக்னைஸே பண்ண முடியல. கடல் மேலே நடந்து வந்தபோது ஆவேசம் பேயின்னு சொன்னாங்க, மலையில் மறுரூபம் அனுப்ப அவர் மேசியான்றதே மறந்துட்டு இங்கேயே கூடாரம் போட்டு செட்டில் ஆகிடுவோன்னு சொன்னாங்க. உயிர் தெழுந்த வந்தோடனே பார்த்துட்டு தோட்டக்காரன் அப்படின்ட்டு தான் ரெக்கக்னைஸ் பண்ணாங்களே தவிர இதில் யாருமே மேசியான்னு ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. And the problem with all the 3 events is that the people who saw these things happening never recognized Jesus to be the Messiah. In the first event, they thought it was a demon that is coming on water. In the second event, they forgot that he was a Messiah and said, we'll pitch a tent for you here, and we will pitch a tent for other 2 in the next mountains. And in the third event, they thought it was a gardener. They didn't even recognize it was the Messiah. ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பர்சனை பார்த்து சொல்லுங்கள், டோன்ட் மிஸ் யுவர் ஹோலி மூமெண்ட். உங்க பக்கத்துல இருக்கவங்க tell your neighbor, உங்களுடைய இந்த ஹோலி மொமெண்ட்டை மிஸ் பண்ணிராதீங்க. ரெக்கக்னைஸ் யுவர் ஹோலி மூமெண்ட். உங்களுடைய ஹோலி மொமெண்ட்டை கண்டுபிடிங்க. நம்ம சர்க்கிளில் என்ன ப்ராப்ளம் தெரியுமா? இப்போ வந்துட்டு ஆண்டவரை வந்து கோபமான ஆண்டவர் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கா? நிறைய வசனம் இருக்கு இல்லையா? ஆனால் அந்த ரெவலேஷனை வாங்கிட்டு அந்த ரெவலேஷன்லேயே நின்றுவாங்க. The problem with people in our circle is that are there scriptures that says God is an angry God, God is has so much zealous for you, and they look at it, they take that revelation and stand there. அந்த ஸ்கிரிப்சர் ரெவலேஷன்லேயே வச்சு அந்த இடத்துலயே நின்றுவாங்க. ஆனால் பக்கத்தில் உங்கள்கிட்ட சொல்லுங்க, ஸ்கிரிப்சர் ரெவலேஷன் வந்து இட்ஸ் நாட் தி எண்ட் பாயிண்ட், இட்ஸ் a ஸ்டார்டிங் பாயிண்ட். And people get stuck there. Tell your neighbor, the scripture revelation is not the end point. அது முடிவில்லை, அது தொடக்கம். பக்கத்தில் உங்களுக்கு சொல்லுங்க, அது முடிவல்ல, அது தொடக்கம் தான். The scripture revelation is not the end point, it is just the starting. சரி, நான் வந்து இதே போல் முன்னாடி இருந்த அதே மைண்ட் செட்லேயே நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இயேசு வந்து எச்சி துப்பி ஒரு களிமண்ணை எடுத்து ஒரு குருடன் கண்ணில் ஒரு கண்ணை பார்வை அடையும்படி அற்புதம் செஞ்சு அந்த மாதிரி ஒரு ரெவலேஷன் கிடைக்கும்போது டக்குன்னு ஆதாம எப்படி உருவாக்குனார், களிமண்ணால் உருவாக்குனார். அது போல் இங்கேயும் களிமண் எச்சி துப்பி களிமண் எடுத்து ஒரு கண் பார்வையை உருவாக்கிட்டார் அப்படின்ற ரெவலேஷன் நான் வந்துருச்சுன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா, so if I had been the person of this revelation where I used to think in the old way, where I used to understand that creative ability happened where God spat on the floor and took the mud and made clay out of it and put it on the guy's blind person's eyes, and the creative power of God manifested. The same way God used clay to make man, this is the same thing that happened. If I used to think like this, if I was stuck in that revelation, what I would have done is, நான் ஒரு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், காரி துப்பும் ஊழியம். I would have started a ministry, spitting ministry. அப்படி மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா உண்மையிலே எனக்கு இப்போ காரி துப்பு தான் நடந்திருக்கும் இல்லையா? என் ஸ்கிரிப்சர் ரெவலேஷன், திரும்ப சொல்லுங்க, உங்க பக்கத்தில் உங்கள்கிட்ட சொல்லுங்க, ஸ்கிரிப்சர் ரெவலேஷன் இஸ் நாட் தி எண்ட். அது வந்து திரியேக தேவனோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் பிளேஸ்.
The scripture revelation is not the end, it is the starting point to connect you with this triune family. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒவ்வொரு தடவை எக்ஸாம்பிள் சொல்லும் போதும் கப்புள்ஸ் வச்சு தான், நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வச்சு தான் சொல்லுவோம். சரி, இந்த தடவை ஒரு சேஞ்சுக்கு பேச்சுலர்ஸ் வச்சு சொல்லுவோம். சரி, யாரையும் சொல்ல மாட்டேன், சிம்பிளாக சொல்கிறேன். வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு போகும்போது உங்கள் வாசலில் ஒரு பொக்கே இருக்குது. அந்த பொக்கேயில் பார்க்குறீங்க ஒரு நோட் இருக்குது, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் மென்ஷன் ஆகிருக்கு. என்ன பேர் வேணுமோ ஆமீன் போட்டு ரிசீவ் பண்ணிக்கோங்க. பட் ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. I'm going to talk about bachelors. I'm going to give you an example with the bachelors. You're going home and you're a bachelor. You look at the front of your house, you see a bouquet down there, and you see a note there saying I love you and whatever your name is. இது நம்ம கலாச்சாரத்தில் கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாதிரி பொக்கே வாசலில் இருக்குது, நம்ம அம்மாமார்கள் பார்வையில் பட்டுச்சுன்னா அது பொக்கே மாதிரி இருக்காது, பொக்கே ஷேப்பில் இருக்கிற வழக்கு மாதிரி இருக்கும். பட் ஜஸ்ட் இமேஜினேஷன் தானே, நம்மளை இமேஜின் பண்ணிக்கலாம். சரி, ஒரு பொக்கே இருக்கு. In our culture it is not possible. When there is a bouquet, right next to it there will be a broom waiting for you. That is not the story. But think about this, there is a bouquet waiting for you at your doorstep. சரி, நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஆஃபீஸில் ரிசப்ஷனில் இருந்து உங்களை சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு பொக்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பார்க்குறீங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அதே நேம் யோசிங்க, இமேஜின் பண்ணுங்கள். வேறு நேம் யோசிச்சு இமேஜின் பண்ணிங்க. அங்கே உண்மையிலே வழக்கு மாதிரி தான் வரும். 2 அப்ளிகேஷன் போட்டு வைப்போம், அப்படிலாம் இமேஜின் பண்ணாதீங்க. ஸோ அங்கேயும் பார்க்குறீங்க ஐ லவ் யூ, அதே பேர். And you go to your office now. In your office, in the reception, there is flowers waiting for you. And there is another note with the same saying I love you and the same name from the same person. கஃபே ஷாப் போகிறீங்க, அங்கே ஒரு சின்ன பையன் வந்து ஒரு பொக்கே கொடுத்து இந்த மாதிரி உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு நீங்கள் அதை வாங்கி பார்க்குறீங்க. அங்கேயும் ஐ லவ் யூ அதே பேர் இருக்குது. And you go to the cafe and there you are sitting and having a drink, while a kid comes to you, walks up to you and gives you a bouquet and says this was given to you by someone, and you read the note, says I love you and it's the same name. அடுத்த ரியாக்ஷன் உங்களுக்கு என்னவா இருந்திருக்கணும்? What would be your next reaction? நீங்கள் சும்மா வாங்கி வச்சுட்டு சரிப்பா தம்பி போப்பா அப்படின்னீங்கன்னா ரொமான்ஸ் பல்பு ஃபியூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். If you are just receiving the bouquet and said okay you can go to the kid, your romance bulb is already gone. பட் ஆனால் உங்களுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி வரும், இந்த பொக்கே யார்கிட்ட வந்துச்சு, எப்படி இருந்தாங்க, எங்கே இருக்காங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, எந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்க ஆரம்பிங்க. Now you start inquiring this boy, saying who is this person sending these bouquets out to me, and how was this person, how does this person look like, what kind of dress they wear, and you want to know more. அந்த பையன் சொல்கிற இடத்துக்கு போய் நீங்கள் போய் பார்த்து அந்த பர்சனை மீட் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. And you will go to the place where this boy pointed out to, and you will go meet this person and start talking to them. ஆனால் அது பண்ணாமல் அந்த பொக்கே வந்தோடனே எடுத்துகிட்டு போய் உங்களை கல்யாணம் ஆகாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போய் கொடுத்து என்னை பார்த்தியா, என்னை ஒரு பொண்ணு தாறுமாற லவ் பண்ணுறா, இன்றைக்கி மட்டுமே இது 3வது பொக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் காமிச்சிங்கன்னா, instead of doing that you're taking all of these bouquets and flaunting to your unmarried other friends and saying, see, a girl is so much in love with me and she's crazy about me and this is the 3rd bouquet I've received in this one day. அவங்க கேட்குற அடுத்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. அந்த பொண்ணு யார், எங்கேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அந்த பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்னு அது உண்மையிலே பொண்ணுட்டு இருந்தால் வந்துச்சா? ஏன்னா நம்ம ஊரில் பையன் பேர் பொண்ணு பேரையும் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். ஒருவேளை இது ஃபாரினாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ லவ் யூ பை வாட்சன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, எம்மா வாட்சனாக இருந்தால் ஓகே பொண்ணு, ஷேன் வாட்சனாக இருந்துச்சுன்னா சிக்கிட்டான் பையன். ஸோ யார்கிட்ட வந்துச்சு அப்படின்ற கேள்விக்கு பதில் தெரியாது. Now when you go and flaunt to your friends, instead of finding out who the person is, what will actually happen is that when your friend asks you, okay, tell me about this girl, where did you meet this girl and how do you know her, how does she look, you will not have an answer for anything and you will not even know if it was from a girl or from a guy. ஸோ திரும்ப சொல்லுங்க, வசனத்தின் வெளிப்பாடு முடிவல்ல, அது திரியேக குடும்பத்துக்கு நேராய் நடத்துகிற ஒரு ஆரம்ப இடம். The revelation of the scripture is not the end, it is the beginning point, the starting point to a journey towards the triune family. ஸோ அவர் ஆங்கிரியான ஒரு கோபமுள்ள தேவனா நீங்கள் பார்க்கும்போது அங்கே அவர் நோன்னு சொல்ல மாட்டாரு. இல்லை நெருங்கக்கூடிய நபராக ஆண்டவராக பார்க்கும்போதும் அங்கேயும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்லெஸ் காடாகவும் இல்லை, நீ எதனாலும் பண்ணு நான் அப்படியே உன்னை மன்னிச்சு விட்டுருவேன் அப்படின்னு. ஹி இஸ் நாட் எய்தர் ஆங்கிரி காட் ஆர் நார் அ ரெக்லெஸ் காட். So when you are going to him
and seeing him as an angry God, he doesn't say, no, I am not that. When you're going to him as an approachable person whose benefits that you are reaping in your life, he doesn't say no to that either. ஸோ ஆனால் அவர் எங்கே வந்து உங்களை இடத்துல வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, அவரை பார்க்கணுன்னு நினைக்கிறாருன்னா, ஒரு மேசியாவா உங்களுடைய எல்லா இடத்துலையும் உங்கள் ஆழத்துலேயும் இருக்கிற ஒரு மேசியாவா பார்க்கும்படி அவர் விரும்புகிறார். But what he wants you to see him as and what he wants you to be to you is the Messiah who is in the depths of your problem, depths of your being, in every aspect of your life, who is conjoined himself with you. ஸோ இதெல்லாம் என்னோட ஜேர்னி. இந்த ஜேர்னியில் எது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, ரெக்கக்னைசிங் இஸ் ப்ரெசன்ஸ், ரெக்கக்னைசிங் த ஹோலி மொமெண்ட் which helped me. அண்ட் இது வந்து என்னுடைய பிரயாணம். இந்த பிரயாணத்தில் எனக்கு உதவி பண்ண விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோலி மொமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது, அவருடைய பிரசன்னம் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. பக்கத்தில் எங்களை திரும்ப சொல்லுங்க, ஹேவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் மெசாயா? உங்களுடைய பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேளுங்க, ஆஸ்க் யுவர் நெய்பர், இந்த மேசியாவை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்களா? லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட். நம்மளாம் எழுந்து நிற்போம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம் போடுங்க. Proverbs chapter 4 verse 23. இந்த இன்ஸ்டன்ட்ல ஜீசஸ் வந்து ஒரு ஒன் வே கான்வர்சேஷனே வச்சுக்கல. இப்போ அந்த ஸ்திரீ வந்து தண்ணி எடுக்க வரும்போது, இந்தம்மா நீ வந்திருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும், நீ தண்ணி எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிற, ஆனால் நீ வந்து என்ன சொல்கிறது, உனக்கு வந்து இப்போ இருக்கிறது புருஷன் கிடையாது, என்னைய பற்றி உனக்கு தெரியுமா, நான் வந்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின ஆள், 5 அப்பத்தை 2 மீனை பெருக செஞ்ச ஆள், ஸோ உனக்கு தண்ணி தானே வேணும், பக்கெட்டை பாரு தண்ணி நிறைஞ்சிருச்சு, நான் தான் உன்னோட மேசியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? Guess what would have happened if Jesus didn't do this as a dialogue, a two-way communication. Rather, he did it as a monologue, as one-sided communication, where he is sitting there and she comes into the well and he says to her, I know you have come to take water from this well, and you do not have a husband. You have had 5 husbands, and the person that you are with is not your husband. And today these things are happening. He starts talking to her, not allowing her to have a conversation, but just speaking the things that he's done there. அந்த மாதிரி ஒரு டூ வே கான்வர்சேஷனே இல்லாமல் ஒன் வே கான்வர்சேஷன் மாதிரி முடிஞ்சிருந்துச்சுன்னா, அந்த மாதிரி மட்டும் பண்ணியிருந்தாருன்னா ஒரு மேஜிக் ஷோ மாதிரி, வெல்கம் டு கிரிகால மேஜிக் ஷோ, அந்த மாதிரி முடிஞ்சிருக்கும். So if he had just done that without having a conversation with her, it would have just become like a show that he has put on from the stage, saying, welcome to my magic show, this is what I want to tell you, I know everything about you. So tell your neighbor that recognize his presence. உங்களுடைய பக்கத்துல சொல்லுங்க, அவருடைய பிரசன்னத்தை கண்டுபிடிங்க. Recognize this person, Messiah. இந்த மேசியா என்கிற நபரை நீங்க கண்டுபிடிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லாம் சத்தமா வாசிங்களே. Guard your heart with all diligence. Out of it flows the issues of life. So இந்த கான்வர்சேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஜீசஸ் அந்த ஊற்று பக்கத்துல இருந்து தான் கான்வர்சேஷனே வச்சிட்டு இருக்காரு. And if you see this conversation, Jesus is sitting near that spring and having this conversation. ஒருவேளை உங்களுடைய இருதய ஊற்றாகிய இடத்துல நீங்க வந்து பார்க்கறதுக்கு தயங்குற ஒரு நபரா, ரகசியமா வந்து போய் சரி என்ன இருக்கு எட்டி பார்த்துட்டு இருக்கிற நபரா நீங்க இருந்தீங்கன்னா, I want to tell you, அங்க ஆல்ரெடி ஒரு மேசியா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. If you are a person who is scared to go near the spring of your heart, and if you are afraid to understand what are the things that's going to be in there, and you are peeping, looking from far away, I want to tell you that there is a Messiah waiting for you. உங்களுக்காக ஒரு மேசியா காத்துட்டு இருக்கார். ஒருவேளை நீங்க அந்த கிணத்துல போய் உங்க ஊற்றுக்குள்ள போய் அந்த பக்கெட்டை விட்டு எடுக்கும்போது தண்ணி வராம வெறும் சகதியும் சேருமா, நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் ஒன்றுக்குமே லாய்க்கில்லை, ஐம் நாட் குட் இனஃப் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, உங்களை பார்த்து தான் இயேசு சொல்றாரு, தாகத்துக்கு தா. And if you are a person who is, when you look into the spring of your heart, when you look into your heart, instead of water drawing out of it, coming out of it, you start seeing dirty water coming out of it, and all that the words and the thoughts that say you're not good enough, you're not fit enough, you're not fine, you're not sufficient for yourself, and all of these things coming, Jesus is still sitting there and asking you, give me a drink. இல்ல ஒருவேளை நீங்க ரொம்ப கடுமையா எப்படியாவது நான் வந்து ரிசல்ட் கொடுக்கணும், எப்படியாவது
ஹார்ட்டை சரி பண்ணணும், நானே முயற்சிக்கணும்னு சொல்லி ரொம்ப கடுமையாக முயற்சிக்கிற ஒரு நபராக இருந்தீங்கன்னா, I want to tell you, Messiah is there waiting for you to have a conversation. Or if you are a person that is working hard to bring about results, saying, I need to put in my efforts to bring about results in my life. I need to do this, do that to bring about results in my life. If you are that kind of a person, there is a Messiah waiting for you. Remember, there is a person who is always there at your deepest place. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே உங்களுடைய இந்த ஆழமான பகுதியில், உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல இப்படி ஒரு நபர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். அவங்க 2 கரத்தை